இங்கே சீர்காழிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸில் வந்து குறுகாவூர் வெள்ளிடைன்னு பேர். இப்போ திருக்கர்காவூர்னாக்கி திருக்கடாவூர் ஆக்கிட்டாங்க. காலப்போக்கில் அந்த திருக்கர்காவூருங்களா? திருக்கர்காவூருங்கிறது கர்ப்பரக்ஷாமி, அது வேறு. இந்த ஊரோட பேர் வழக்கத்துல சொல்ற போய் அந்த திருக்கர்காவூர் ஆக்கிட்டாங்க. அப்படி சொன்னாதான் லோக்கல்ல இருக்கிறவங்களுக்கு அட்ரஸ் தெரியும். நீங்க அந்த ஊர்லயே போயிட்டு குறுகாவூர் வெள்ளிடைன்னு கேட்டா யாரும் தெரியாது. அந்த கோவில்ல மட்டும் தான் குறுகாவூர் வெள்ளிடைங்கிற பேர் இருக்கு. தமிழ கால் நீட்டி இருக்கு. அதாவது சீர்காழிக்கு 12 ஸ்தல மகாத்மியம், 12 பேர்களுக்கு நான் குடிக்கிறேங்கம்மா. 12 பேர்களுக்கு 12 ஸ்தல மகாத்மியங்கள் இருக்கு. அதுல வந்து அந்த 12 ஸ்தல மகாத்மியங்களுக்கு 12 கோவில்கள் இருக்கு சீர்காழி சுத்தி. அதாவது இப்ப சிரபுரம்னு ஒரு பேர் உண்டு. சிரபுரம்னா ராகுக்கு எது 2 வெட்டுறாங்க, மகாவிஷ்ணு வெட்டிடுறாரு. அந்த தலைக்கு தனியா உயிர் வந்துருது, உடம்புக்கு தனியா உயிர் வந்துருது. அதுக்கப்புறம் தான் ஃபியூச்சர்ல ஒரு பாம்பை வெட்டி அந்த அசுர தலைக்கு பாம்பு உடலையும் பாம்பு தலையை வந்து அசுர உடலோடையும் இணைக்கிறாங்க. அந்த அசுர தலை வெறும் தலையை எம்டியா இருந்த தலை மட்டும் வந்து சீர்காழியில வழிபட்டுருக்கு, அந்த உடம்பு தேவைன்னு சொல்லிட்டு. அதனாலதான் சிரபுரம், வெறும் தலை மட்டும் சிரம் மட்டும் வந்து வழிபட்டதுனால அது இங்க நாகேஸ்வரம் உடையார் கோயில்னு ராகு வழிபட்ட ஸ்தலமாகவும், அதுக்கப்புறம் வந்து இங்க பிரம்மபுரீஸ்வரர் பூஜை பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி அவங்க நாகேஸ்வர முடையார் இங்க பக்கத்துல இருக்கு. 12 ஸ்தலமா இருந்தது, 12 கோவில்கள் இருக்கு, 12 சிவலிங்க மூர்த்தங்கள் கோயிலுக்குள்ளேயே இருக்குங்க. சிறப்புறம் நம்ம சீர்காழியோட இது கொள்ளிடம் கூட்டணி ஏரியா, அங்க நாகேஸ்வரம் முடையார் கோயில்னு கேட்கணும். நாகேஸ்வரம் முடையார், அதாவது அந்த பூஜை பண்ண வரவங்க டைரக்டா பூஜை பண்ணாம ஊர்ல ஒரு சிவலிங்கத்தை ஸ்தாபிச்சு பூஜை பண்ணிட்டு தான் இருக்கிற பிரதான மூர்த்தியை பூஜை பண்றாங்க. அப்படி 12 சிவலிங்கங்கள் இருக்கு. அதுல சிவ சக்கரவர்த்தியை சோதிச்ச புறா வடிவத்துல அக்னி வந்து என்ன பண்றாரு, புறாவாவே வந்து குருகாவூர்ல பூஜை பண்றாரு. பூஜை பண்றப்ப சுவாமி ரிஷபத்துல வந்து காட்சி கொடுத்து அந்த பழியை போக்குறாரு. அதனால ரிஷபம்ங்கிறது வெள்விடை, ரிஷபம். இது என்ன குருகுனா பறவைன்னு அர்த்தம். அதுதான் குறுகாவூர் வெள்ளி. அதுதான் பேராம ஆயிடுச்சு. அந்த ஊர்ல வந்து எப்படின்னா பதிகத்துல எப்படி இருக்குன்னா குறுகாவூர் வெள்ளிடை நீ என்றோ அப்படின்னு தான் பாடியிருப்பாங்க. சுந்தரர் வந்து இந்த ஊருக்குள்ள வரல, ஏன்னா சம்பந்தர் பிறந்தவரை நான் மிதிக்க மாட்டேன்னு ஊரையே பிரதட்சணம் பண்ணி எல்லைகள்ல நின்னே பாடுறாரு. அப்படி குறுகாவூர் மயக்கம். அப்ப வந்து அவர் உட்கார்ந்துருக்காரு. அப்ப சுவாமி என்ன பண்றாருன்னா கட்டமுது செஞ்சு, அதாவது இன்னைக்கு கேரியல் சாப்பாடுன்னு சொல்றோம், அது எல்லாமே வந்து நம்ம சைவத்துல தான் வருது. எக்ஸாம்பிளுக்கு வந்து இன்னைக்கு ஹேர் பாட்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஆனா சுவாமி தோடு போட்டிருக்கிறது ஆஹா ஒவ்வொன்று 2 கந்தர்வர்கள் பாடுற மாதிரி செஞ்சு பாடுற இயரிங்ஸ் தான் அவர் போட்டிருக்காரு. அதாவது ஹேர் பாட்ஸ் அந்த காலத்துலயே அவர் போட்டாரு. அதே மாதிரி ஏடிஎம் சர்வீஸ் சுந்தரர் தான் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஆத்துல போட்டு குளத்துல எடுக்கிறது, பேங்க்ல போட்டு ஏடிஎம் எடுக்கிறது, அது ஒண்ணு. அது மாதிரி லைவ் டெலிகாஸ்ட், அகத்தியர் கல்யாண காட்சியை சட்டியில பார்ப்பாரு, லைவ் டெலிகாஸ்ட், அது மாதிரி எல்லாமே வந்து உள்ளது. அந்த மாதிரி என்னன்னா கேரியர் சாப்பாடு, அந்த கட்ட முதல் பேரு, அந்த மாதிரி சாப்பாடை வந்து எடுத்துட்டு போய் அங்க சாப்பாடு போடுறாரு. ஒரு அந்தனர் வேடத்துல போய் போடுறாரு சுந்தரருக்கு. அவர் சாப்பிட்டு அந்த பசிமயக்கெல்லாம் போனோன்னு பார்த்தா ஆளக்காணும் சாப்பாடு போட்டவர் யாருன்னொன்னே பார்த்தா சுவாமி. அப்பதான் ஒரு பதிகம் பாடுறாரு. அதுலதான் ஒரு ஸ்பெஷலா பாடுவாரு, ரொம்ப இந்த கணிஞ்சு பாடுறது அவர் சுந்தரத்தில் இடத்துல. அதாவது பாடுவார் பசி தீர்ப்பார் பரவுவார் பிணி களைவாய்னு பாடுவார். அந்த இடத்துல வந்து சம்பந்தர் அந்த ஊருக்கு போறப்ப தண்ணி இல்லை, அதனால சுவாமியை நினைச்சு பதியம் பாடுறாரு. அப்ப வந்து என்ன பண்றாரு, சுவாமி வந்து கங்கைய பாலா கிணத்துல போக சொல்லிடுறாரு. தை அமாவாசை அன்னைக்கு நாங்க இருந்தது. அதனால இன்னைக்கும் சம்பந்தர் வந்து இங்க சீர்காழில இருந்து புறப்பாடாகி போவாரு லாங்கா. தை அமாவாசை அன்னைக்கு காலைல புறப்பாடாவாரு. இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் அவர் ட்ராவல் டைம் போய் அந்த ஊர் எல்லையை மிதிச்ச உடனே அந்த கிணறு வந்து தானா பொங்க ஆரம்பிச்சிடும். அப்ப கிறிஸ்டல் கிளியரா இருக்கிற தண்ணி வந்து பொங்கி ஒயிட்டிஷா மாறிடும், பாலா மாறி. அது வந்து திருவிசைநல்லூர், அது வந்து அவருக்காக பொங்கினது கங்கை மாட்டம் தான். இங்க பாலா பொங்குது குருகாவூர் வெள்ளிடை. ஆமா, பாடல் பெற்றது. அதுக்கப்புறம் சம்பந்தர் அங்க போய் தீர்த்தவாரி நடக்கும். அன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா முருகர் புறப்பாடாக மாட்டாரு. சுவாமிக்கு அம்பாளுக்கும் நடுவில் முருகரா சம்பந்தரே மும்மூர்த்தியே புறப்பாடாவாங்க. புறப்பாடாகி தீர்த்தவாரியாகி சம்பந்தருக்கு அபிஷேகம் ஆகி ஊருக்கு விடை கொடுத்துட்டு வருவாரு. அவர் அந்த ஊரை விட்டு கிளம்பின பிறகு அங்க இருக்கிற கிணறு வந்து திருப்பி பொங்குறது அடங்கி ஒயிட்டிஷா இருக்கிறது திருப்பி நார்மல் ஸ்டேஜுக்கு மறுநாள். கோயிலுக்குள்ளேயே கிணறு இருக்கு இல்ல, கோவில்ல இருந்து ஒரு ஃபியூ மீட்டர்ஸ் வெளியில இருக்கு, ஸ்ட்ரீட்ல தனியா இருக்கு. அந்த கிணறு வந்து கங்கை வந்து அந்த கிணத்துல இருக்கிறது ஐதீகம். சம்பந்தருக்காக சுவாமி வர அது மாதிரி ஒண்ணு. அங்க குருகாவூர் வெள்ளிடை ஃபேமஸ். இங்க சீர்காழிக்குள்ளே எடுத்துக்கிட்டா இப்ப பிரம்மபுரம்னு பேரு.
ஆக்சுவலி சீர்காழியோட பிரம்மபுரத்துக்கு ஸ்பெஷல் என்னன்னா பிரம்மபுரீஸ்வரர்னு எல்லா ஊருக்கும் போனீங்கன்னா பிரம்மா வந்து பூஜை பண்ணியிருப்பாரு, அதனால அவர் பேர் பிரம்மபுரீஸ்வரர். ஆனா சீர்காழியில் என்ன ஸ்பெஷல்னா இங்க வந்து பூஜை பண்ண பிறகுதான் அவர் பிரம்மா. அது வரைக்கும் பிரம்மான்னு இல்லை. அதாவது எலெக்ஷன்ல ஜெயிச்சு ஓட்டு வாங்கி பெருவாரியை வாங்கிட்டு கவர்னர் ஆபீஸ்ல போயிட்டு சிஎம் போஸ்டிங் எடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி சிஎம் கிடையாது, சிஎம் கேண்டிடேட். அந்த மாதிரி பிரம்மாங்கிற நிலைக்காக தவம் பண்ணி பிரம்மாங்கிற நிலையை போய் எழுதுவாங்க. ஒரு பிரம்ம போட அடுத்த அந்த பதவியை வாங்குறதுக்காக பிரம்ம பதவியை வாங்குற இடம் சீர்காழி தான். அதனாலதான் பிரம்மாக்கள் பூஜை பண்ண இடம் பிரம்மாபுரம் தான் பேரு. சம்பந்தனே பதிகத்துல பிரம்மாபுரம்னு பாரு, ஆனா அது ப்ளூரல்ஸ்ல வருது, பன்முகம். பல 36 கோடி பிரம்மாக்கள் பூஜை பண்ண ஊர் இது. அதாவது பிரம்மாக்கள் வந்து வழி வழி அடுத்த பிரம்மா வந்தாருன்னா இங்கதான் வந்து பூஜை பண்ணி அவர் பிரம்ம பதவியை வாங்கணும். அதாவது சிருஷ்டியில எல்லாம் அழிஞ்சிடும், சகலமும் அழியும், ஆனா சீர்காழி அழியாது. அப்போ ஒரு கொஸ்டின் வரும், உலகம் அழிஞ்சிட்டுனா உலகத்தையும் தானே சுவாமி தனக்குள்ள ஆவணம் பண்ணிடுவாரு. எல்லாத்தையும் உள்ள ஒடுக்கிறப்ப உலகம் மட்டும் எப்படி அழியாம இருக்கும்? அதாவது இந்த ஊர் எப்படி உலகத்தோட சேர்ந்து உள்ள போகணும்ல, அந்த ஒரு கொஸ்டின் வரும். ஆனா அதுக்கும் இந்த ஸ்தல மகாத்மியத்துல ஆன்சர் இருக்கு. அதாவது 6 விதமான ஊழிகள் இருக்கு. இப்ப வந்து கல்ப ஊழிம்பாங்க, மன்வந்திர ஊழி, அப்புறம் வந்து பிரம்ம ஊழி, இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் ஊழி உண்டு. அது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஒரே ஒரு ஊழி கிடையாது, வெரைட்டிஸ் ஆஃப் ஊழி. அது மல்டிபிளா நடக்கும் நிறைய டைம்ல. இப்போ எப்படி சொல்றேன், மிட் டர்ம் டெஸ்ட், குவாலிட்டி டெஸ்ட் நிறைய நடக்கும். மொத்தமா ஆனுவல் எக்ஸாம் நடக்கும். இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு பப்ளிக்னு ஒன்று வச்சு ஸ்கூல்லேயே முடிச்சிருவாங்க. அதே மாதிரி இவர் என்ன பண்ணுவாருன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சதுர்காலம் முடிகிறப்ப, சதுர்யுகம் 4 யுகம்னு சொல்லுவாங்க, கிருத தேத துவாபர கலியுகம். அதுக்கு மொத்தம் 43,20,000 வருஷம் ஒரு சதுர்யுகத்துக்கு. இந்த மாதிரி ஒரு சதுர்யுக காலம் முடிகிறப்ப கிளீனிங் ப்ராசஸ் நடக்கும். பிரளயம் மாதிரி இருக்காது, அது சாதாரண பிரளயம். அது கல்கி வந்து நடத்திட்டு போயிடுவாரு. அதுக்கு அடுத்த வர்ற பிரளயம் பார்த்தீங்கன்னா மன்வந்திர பிரளயம்னு பேரு. 72 சதுர்யுகங்கள் சேர்ந்தா ஒரு மன்வந்திரம். மன்வந்திரத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மனுவை படைப்பாங்க. மனுங்கிறது பர்சன் கிடையாது, ஒரு பதவி. இப்ப இருக்கிற மனுவோட பேர் வந்து வைவஷ்யன். அதனாலதான் கோவில சங்கல்பம் பண்றப்ப என்ன பண்ணுவாங்கன்னா வைவஷ்ய மன்வந்திரே கலியுகே அப்படின்னு சொல்றது. அந்த மனுக்கிட்ட இருந்து அடுத்த ஜெனரேஷன்ஸை உருவாக்குறதுக்கான சீடை கொடுப்பாங்க. சப்த ரிஷிகள் எல்லாம் சேர்ந்து ப்ராசஸ் பண்றது. அந்த மனு வந்து ஒரு கல்பத்துக்கு மாறுவாங்க. இப்ப இருக்கிற மனு வந்து வைவஷ்யம் 72 சதுரகம். இந்த மாதிரி 16 இது மன்வந்திர சேர்ந்தா ஒரு கல்பம். அது வந்து 1000 சதுரயுகத்துக்கு சமம். அதுதான் இது பிரம்மாவுக்கு ஒரு டே டைம் டியூட்டி முடிகிறது, ஒரு பகல் டைம். பிரம்மாவுக்கு ஒரு பகல் பொழுதுக்கு 1000 சதுரகம். அதுக்கு ஒரு கல்பம் வரும். பிரம்மா போய் தூங்கி எந்திரிக்கிறது ஒரு 43 லட்சம் வருஷம் தூங்குவாரு. தூங்கி எந்திரிக்கிறப்ப எல்லா சிஸ்டம் அழிஞ்சு கிளீன் ஆகி திருப்பி படைக்கிறதோட ஆரம்பிப்பாரு. இது ஒரு நாளைக்கு 2000 சதுரகம் பிரம்மாவுக்கு தேவை. இந்த மாதிரி பிரம்மாவுக்கு வந்து 100 வயசு போடணும். 2 பாகமா பிரிப்பாங்க. இப்ப நம்ம 2வது பாகத்துல இருக்கும் பிரம்மாவோட 50+ இருக்கும் இப்ப இருக்கிற பிரம்மாவுக்கு. அந்த மாதிரி பிரம்மாவுக்கு வந்து 100 வயசு முடிஞ்சோடனே ஒரு பிரம்மா போயிட்டு அடுத்த பிரம்மா வருவாரு. அது பிரம்ம பிரளயம்பாங்க, அது மகா பிரளயமா. அந்த மாதிரி கோடி பிரம்மா வந்துட்டு போற காலம் வந்து விஷ்ணுக்கு ஒரு பகல் கொடுது. விஷ்ணுக்கு ஒரு டே ப்ராசஸ் முடியணும்னா 2 கோடி பிரம்மா வேணும். இந்த மாதிரி கோடி விஷ்ணு வந்துட்டு போற காலம் சிவன் சிரிக்கிற நேரம். இந்த மாதிரி ஒரு பிரளயங்கள் 5 பிரளயங்கள் உண்டு. இது மாதிரி எல்லா மல்டிபிள் பிரளயம் நடந்தும் சீர்காழி அப்படியேதான் இருக்கும். ரீசன் என்னன்னா இந்த ஊரை மட்டும் பறவைகள் 21 பறவையை நியமிச்சிருக்காரு. அது அப்படியே அழகா தூக்கிடும் சீர்காழியோட எல்லையோட சேர்த்து. அதனாலதான் இந்த ஊரோட எல்லை பேரெல்லாம் பாத்தீங்கன்னா திருத்தோணிபுரம், விளந்திர சமுத்திரம், கடலை ஒட்டி ஒரு பேரா இருக்கும். ரீசன் என்னன்னா வெள்ளம் பிரளயம் வந்து இந்த ஊர் எல்லை வரைக்கும் தான் வரும், ஊருக்குள்ள வராது. பறவைகள் தூக்கிட்டு ஊழிக்கு அப்பால் கொண்டு போயிடுமா. ஊழி வந்து இந்த எல்லைக்குள்ள வர முடியாம தவிச்சு இந்த ஊரோட எல்லையை வணங்கிட்டு போயிடுமா. சீர்காழி அடியாது, திருப்பி புதுசா பிரபஞ்சம் எல்லாத்தையும் படைச்ச பிறகு இந்த ஊரை கொண்டு வந்து இங்க பிக்ஸ் பண்ணிடும். இது மாதிரியே ரொட்டீனா நடந்துட்டு இருக்கும். இதுதான் இந்த ஊரோட சிறப்பு. அதனால பிரம்மாக்களை படைக்கிறது பிரம்மபுரம். அடுத்து சிறப்புரம் சொல்லியாச்சு, ராகுவோட தலை மட்டும் வழிபட்டது. அடுத்தது வேணுபுரம்னு ஒரு பேரு. சூரபத்மனுக்கு பயந்து தேவர்கள் வந்து இங்க புகலிடம் அணைகிறாங்க. வேற எந்த ஊர்லயும் தஞ்சம் புக முடியாதுன்னு மாட்டினவங்களாம் மாட்டிக்கிட்டாங்க சூரபத்மன்ட்ட. அக்னி பகவான அடுப்பு இன்சார்ஜா போட்டாரு, வாயு பகவான் வாசல் கூட்டணும், வருண பகவான் செடிக்கு தண்ணி ஊத்தணும், பிரம்மாவுக்கு வந்து பஞ்சாங்க படிக்கிற வேலை, யமனுக்கு வந்து வாசல்ல கார்டியன். இந்த மாதிரி வந்து இந்திரன் முதலான எல்லா தேவரையும் சிறப்படுத்தி இந்த மாதிரி டியூட்டி கொடுப்பான். அந்த இந்திரன் சிலர் மட்டும் தப்பிச்சு சீர்காழில ஒளிஞ்சுப்பாங்க, இந்திரனும் இந்திராணியும் சம்திங். அப்போ வந்து என்ன ஆகுனா புகலிடமா அவங்களுக்கு இருந்ததுனால இந்த ஊருக்கு புகழின்னு ஒரு பேர். அடுத்தது அப்படி புகலிடமா இருந்தவங்க சூரபத்மனுக்கு பயந்து மூங்கில் வடிவத்தில் மறைஞ்சிக்கிறாங்க மூங்கிலுக்குள்ள. அப்போ வந்து சூரபத்மன் துரத்திட்டு வரான்.
சுவாமி வந்து மூங்கிலா காட்சி கொடுத்து சூரபத்மனை தடுத்து அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தாரு. அதனால வேணுபுரம்னு பேரு. நீங்க இந்த கந்தன் கரளை படம் பாத்தீங்கன்னா அதுல இந்த தேவியானி பாடுற சீன் ஒன்று வரும். அது பின்னாடி மூங்கிலா இருக்கும். அது இங்க இருக்கிற உள்ள கோயில்ல பாத்தீங்கன்னா அந்த மூங்கில் அதுக்காக தான். ஆமா, வரும்போது கீழே இறங்கி வரும்போது கட்டுமலையில ஆமா வேணும்னா மூங்கில். அது வேணு வனம்ங்கிறது திருநெல்வேலி, வேணுபுரம்ங்கிறது சீர்காழி. 12 பேர்ல ஒண்ணு மூங்கிலா காட்சி கொடுத்தது. அதனாலதான் அந்த படத்துல அந்த சீன் வச்சிருப்பாங்க. அந்த கையை வெட்டின இடம் அந்த மூங்கில்கிட்ட தான். அந்த கை விழுந்த இடம் இங்க கைவிலாச்சேரின்னு இங்க பக்கத்துல இருக்கு. கையை வெட்டினவரும் அங்க கோவில் இருக்கு அந்த சாஸ்தாவுக்கும். அதுக்கு அந்த புராணத்துல ரொம்ப டீட்டெயில்டா வரக்கூடியது. அந்த முருகர் இங்க தனியா இருக்காரு. 3 முருகர் இங்க மொத்தம் சீர்காழியில சிறப்பா இருப்பாரு. அதாவது போருக்கு போறப்ப தங்கி இந்திரனும் பிரம்மாவும் போய் அடைக்கலம் கேட்ட இடம். அது முருகன் கோயில் தனி கோட்டமா இருக்கு. கோவிலுக்குள்ளேயே வெளியில சம்ஹார வேலவர் சம்ஹார ரூபத்துல இருப்பாரு. கோவில் 3ஆவதா கோவில் பிரகாரத்துல உள்பிரகாரத்துல மலைக்குமாரன் ஒரு முருகர் இருப்பாரு. நம்ம எதுவுமே பார்க்கவே இல்லை. படிக்கட்டு இறங்கி வரப்ப மலைக்குமாரன் ஒரு முருகர் இருப்பாரு. அவரோட காலில் பார்த்தா சங்கநீதி 13 இருக்கும். முருகர் வந்து 16 ஊர்கள்ல வேலோட போய் பூஜை பண்ணியிருப்பாரு. அதுல வந்து என்னன்னா முருகர் சிவபக்தர்களை கொண்ட பாவம். ஏன்னா அவங்க சிவபக்தர்கள் கொண்டவங்க எல்லாருமே செத்தவங்க எல்லாம் சிவபக்தர்கள். அது அவங்க தெரிஞ்சு நல்லதுக்கு பண்ணாமல் கெட்டது ஆகும்போது அவங்க சிவபக்தர்கள். அதனால ஒரு பாவம். அந்த பாவம் போடணும்னு சொல்லிட்டு முருகர் இங்க பூஜை பண்றப்ப சுவாமி வந்து என்ன பண்றாரு, பாவத்தை தான் வாங்கிட்டாரு. சிவபன் வாங்கிட்டு ஏதாச்சும் வாங்கினதுக்கு ரிட்டர்ன் கொடுக்கணும். அதனால என்ன பண்றாரு, சங்கநிதி 13 முருகன்கிட்ட கொடுத்து வர்றவங்களுக்கு எல்லாம் நிதி பிரச்சனை நீதி துவைன்னு கொடுத்துட்டாரு. அதனால வேர்ல்டுல இங்க மட்டும் தான் சங்கநிதி 13 முருகன் இருக்கிறது, வேற எங்கேயுமே கிடையாது. இது வந்து வேணுபுரம். அடுத்தது பூந்தராயின்னு ஒரு பேரு. அதாவது இரண்யாட்சனை கொள்றதுக்காக பூமியை குடைஞ்சி வராக உள்ள போய் அவனை கொண்டு வெளியே வந்த இடம். பூமியை பிறந்து வந்த பூந்தராய் வந்து பூமி தேவியோட சேர்ந்து மகாவிஷ்ணு வராக ரூபத்துல பூஜை பண்றாரு. அதனால பூந்தராயின்னு பேரு. அடுத்தது காளி, அதான் இப்ப சீர்காழி. தில்லை காளி வந்து சிவபெருமானோட அந்த நடன போட்டியில தன்னோட பழி போகணும்னு காளி வழிபட்டாலும் அஷ்டமா நாகத்துல ஒண்ணு ஆதிசேஷன் கார்கோட தம்பியா இருக்கக்கூடிய காளிங்கன் அப்படிங்கிற 2 பாம்பு, அந்த பாம்பு வழிபட்டதாலும் இந்த ஊர் காளின்னு பேரு. அது காலத்துல மழை காழி ஆயிடுச்சு. அதுதான் சீக்காழின்னு ஆயிட்டு பின்னாடி சீ சேர்ந்து அது இப்ப பழக்கத்துல சீர்காழி ஆயிடுச்சு. இது காழிங்கிறதுக்கு பேரு. அடுத்தது கொச்சவயம்னு பேரு. பராசர முனிவர் வந்து மச்சகந்தியோட கூடி வியாசரை பெற்று எடுக்கிறாரு. அந்த அப்போ வந்து மச்சகந்தியோட உடம்புல வெறும் ஃபிஷ் ஸ்மெல் தான் அடிக்கும். ஏன்னா ஒரு மீனோட வயிற்றுல பிறந்த பொண்ணு, ஹியூமனுக்கு பிறந்த பொண்ணு கிடையாது. அதனால அந்த நாற்றத்தெல்லாம் எடுத்து அவளை வந்து யோஜன கந்தி, அதாவது 1 கிலோமீட்டர்ஸ்க்கு அவளோட வாசனை வெளில வருமா. அந்த மாதிரி அவளை ஒரு பர்ஃப்யூம் லேடியா மாத்துறதுக்காக அவர் மனசுலேருந்தே இங்க பூஜை பண்ணாராம். அதனால கொச்சவயம்னு பேரு. அடுத்தது வந்து ரோமச முனிவர் வந்து தவம் பண்ணி இங்க, அதாவது சீர்காழியில வர்றவங்களோட பிறவி மலங்களை அடுக்கிறதுனால கழுமலம்னு பேரு. அடுத்தது வந்து கிருஷ்ணர் கதைக்கு வரும். இந்த மகாபாரதோட பிகினிங் வந்துருச்சு. எண்டிங்ல வந்து துர்வாச சாபம் கொடுத்துருவாரு. சண்பைங்கிற புல்ல புடுங்கினா அது உலக்கையா மாறும், இரும்பு உலக்கையா மாறி. சண்பை புல்ல புடுங்கினா இரும்பு உலக்கையா மாறி அந்த உலக்கையாலே யாதவ குலம் அடிச்சு சாகணும்னு சாபம் கொடுத்துருவாரு. அவங்க புடுங்க எல்லாம் உலக்கையா மாறிடும். மிச்சம் அந்த மகாபாரத போர்ல மிஞ்சி இந்த யாதவர்கள் எல்லாம் சண்டை போடுறாங்க. அதனால எல்லாரும் அழிஞ்சிடுவாங்க. கடைசியா கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரு, இங்க சீர்காழியில வந்து பூஜை பண்ணி இனிமே அந்த புல்ல புடுங்கினா அந்த உலக்கையா மாறக்கூடாது, அந்த சாப நிவர்த்திக்காக பூஜை பண்ணதுனால சண்பைன்னு பேரு. இந்த மாதிரி இந்த ஊருக்கு 12 ஸ்தல புராணம். எங்கேயுமே வனம்ங்கிற பேர் வராது. எந்த ஊர் எடுத்துக்கிட்டாலும் அந்த ஊருக்கு வனம்ங்கிற பேர் கம்பல்சரி ஒரு ஆதி பேர் இருக்கும். இப்போ மதுரை எடுத்துக்கிட்டா கடம்பவனம், மயிலாப்பூர் எடுத்துக்கிட்டா புன்னைவனம், திருநெல்வேலி எடுத்துக்கிட்டா வேணுவனம். நீங்க எந்த ஒரு இடத்த எடுத்தாலுமே அதோட கொஞ்சம் டீட்டெயிலாக நேம் எடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு காலத்துல காடா இருக்கும், அங்க சுவாமி வந்துருப்பாரு, அவரை பூஜை பண்ணுவாங்க, அப்படியே அது ஊராகும், அப்படியே நகரமாகும். இப்படிதான் வந்து ஒரு சிட்டி கிரியேட் ஆயிருக்கும். ஆனா உலகமே உருவாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஊரை ஃபர்ஸ்ட் உருவாக்கி இதுலதான் சுவாமி எல்லாத்தையும் கிரியேஷன் பண்றாரு. ஸோ வந்து சுவாமி சிட்டியை கிரியேட் பண்ணிட்டு அவர் வந்து உட்கார்றாரு. அதனாலதான் இங்க வந்து வனங்கிற பேரே கிடையாது. அதனாலதான் சம்பந்தர் என்ன சொல்றாங்கன்னா, உலகின் முதலாகிய ஓரூர் இது என்னன்னு. இந்த உலகத்துக்கே இதுதான் முதல் ஊர். இந்த உலகத்துக்கே சிருஷ்டிக்க முதல் சுவாமி பிரம்மபுரீஸ்வரர் இங்க இருக்கிறவர் தான். இதுக்கப்புறம் உருவாக்கப்பட்ட ஊர்கள் உலகத்தை படைச்சு அந்த உலகங்கள்ல உருவானதுதான் முதல் கோவில். இது பிரளயத்துல அழியாத கோவில், அந்த கோவில்கள்லாம். அதனாலதான் இது வந்து சைவத்துல மூலாதார ஸ்தலமா இருக்கிறது. வேற எல்லா கோவிலுக்கும் வந்து நீங்க சுவாமி மூலமூர்த்தியோட ஸ்தல மகாத்மியம் எடுக்கலாம். சுவாமி இங்க ஏன் வந்தாரு, யாருக்கு காட்சி கொடுத்தாங்க, ஆனா இங்க எடுக்கவே முடியாது. ஏன்னா எத்தனையோ கோடி பிரம்மா பூஜை பண்ணிட்டாங்க. அந்த பிரம்மான்னு எங்க போறது, நம்மளுக்கு டீட்டெயிலே இருக்காது. அந்த அளவுக்கு புராதனமும்
சுவாமி வந்து யாராலையும் கணக்கிடவே முடியாத அளவுக்கு பழசு. சுவாமி ஏன் வந்தாருங்கிறது தெரியாத அளவுக்கு ரொம்ப பழசு. அதே மாதிரி இருக்கு இங்க இருக்கக்கூடிய அம்பாளுக்கு ஸ்திர சுந்தரின்னு பேர். அதுக்கு வந்து